Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வீடியோ அப்படிங்கற செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய நியூ அப்படிங்கற இந்த பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேजेस எல்லாத்தையும் லைனா செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்காக சில இமேजेस செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற green color tick icon செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்துறலாம். எடிட் பண்ற பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்றதுக்காக ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஃப்ரீ ரிமூவ் அப்படின ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆட் ப்ளே ஆகும் அப்படி இல்லனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக கீழ இருக்கக்கூடிய டூல்ஸ்ல கேன்வாஸ் அப்படிங்கற இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது செலக்ட் பண்ணீங்க அப்படினா நிறையவே சைஸ் வந்து வரும். இதுல ஃபுல் ஸ்கிரீன் சைஸ் வந்து 9:16 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜை மூவ் பண்ணி எல்லா இமேஜும் கரெக்ட்டா ஸ்கிரீன்ல செட் ஆயிருக்கா அப்படின்றத கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க எல்லா இமேஜுமே வந்து கரெக்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கரெக்ஷனும் செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜுக்கும் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். சோ அதுக்காக ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ இருக்கிற இந்த டூல்ஸ்ல அனிமேஷன் அப்படின்ற டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுல 4 ஆப்ஷன் இருக்கும். காம்போ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய டிரான்ஸ் ஆர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜ்க்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சேம் நம்ம ஒவ்வொரு இமேஜை அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு அனிமேஷன் ஓபன் பண்ணி காம்போல லாஸ்ட் இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி இதில் ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்காக கீழ இருக்கிற டூல்ஸ்ல பிப் அப்படின்ற டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். உங்க கேலரியில இருந்து பிளாக் ஷேடோ இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோ இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ஷேடோ இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இத நம்ம ஸ்கிரீன் ஃபுல்லா வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணனும். இந்த மாதிரி டாப் டு பாட்டம் கரெக்ட்டா இந்த ஷேடோ இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல டெம்ப்ளேட் வீடியோ, லிரிக்ஸ் வீடியோ எல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேடோ இமேஜோட லென்த்தை பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சோ அதுக்காக இதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்காக மேல இருக்கிற பிப் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட் ஆகும். இத ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் பண்றதுக்காக ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபுல் ஸ்கிரீனுக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழ இருக்கிற blend அப்படிங்கற டூலை வந்து ஓபன் பண்ணுங்க. இதுல நிறைய blending எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுல ஸ்கிரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் வீடியோ பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்றதுக்கு சேம் இந்த பிப் பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் உங்க கேலரி ஓபன் ஆகும். இதுல இருந்து லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்தி இருக்கிற லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும் அப்படினா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணனும் அப்படினாலும் தாராளமா டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படினா அதுவும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடும். இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டேட்டஸோட பாட்டம்ல இந்த லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ண போறேன். கரெக்ட்டா ஜூம் பண்ணி இந்த மாதிரி பாட்டம்ல செட் பண்ணதுக்கு அப்புறமா Black கலர் ரிமூவ் பண்றதுக்காக இந்த டூல்ல blend-ஐ ஓபன் பண்ணி ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த லிரிக்ஸ் வீடியோவும் பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். ஃபைனலா இந்த வீடியோவை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. எந்தவித இஷ்யூவும் இல்ல அப்படினா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா ப்ளே ஆகுது. வீடியோவை சேவ் பண்றதுக்காக டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்க என்ன குவாலிட்டில வீடியோ சேவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அகைன் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.